उम्मगे आदरणीय अमिताते सहोदर सहोदरिये एलमेन सेप्टेंबर विजयक वेनिदा मालिमावे जयग्राने तींदु वेला इवराई मालिमावे जयग्राने तींदु वेनकोटे जय नियताई कियलाई मोम कियनकोटे चामर संबद्धानायकगे कलिसम तेमनवा කියලා අපි දන්නවා ආමෙනද பெற்றோர்களே எதிர்வரும் 21ஆம் தேதி என்பது இந்த நாட்டின் மறுமலர்ச்சி யுகத்தை முன்னெடுக்கக்கூடிய காலமாகும் எனவே அதன் சின்னம் தேசிய மக்கள் சக்தியின் சின்னமான திசை காட்டியாகும் இந்த நாட்டில் உள்ள மக்களின் சர்வதேச உலக தொழிலாளர்களின் ஒரே தெரிவு உலக மக்களின் ஒரே தெரிவு நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் ஒரே தெரிவு தோழர் அனுரகுமார திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் சின்னம் திசை காட்டியுமாகும் எனவே எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தேர்வு செய்வதற்கு பண்டாரவளையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் சக்தியும் பலமும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றியை உறுதி செய்வதற்காக அவரின் வெற்றியை ஆசீர்வதிப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற சர்வமத தலைவர்களே, அதேபோல் தேசிய மக்கள் சக்தியின் மதுரை மாவட்டத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் வெல்லச பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான தோழர் இந்திக்க தென்னக்கோன் அவர்களே, அதேபோல் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் மதுரை மாவட்டத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரவையின் செயலாளரும் சட்டத்தரணியுமான அதிகாரத்திற்குரிய கபில ஜெயசேகர் அவர்களே, அதேபோல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் மதுரை மாவட்டத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சஜித் பண்டார் அவர்களே, அதேபோல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற திசை காட்டிக்கு தலைமைத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு தலைமைத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்கு இந்த மேடையிலே அமர்ந்த தலைமைத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட தலைவர்களே, எனது அன்பார்ந்த பெற்றோர்களே, தோழர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவருக்கும் தெரியும், எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேர்வு செய்யப்படுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றுதான் பார்த்த பெற்றோர்களே. ஆனால் நாம் அனைவருக்கும் தெரியும், இதுக்கு முதல்ல 8வது ஜனாதிபதி தேர்தலில் இங்குள்ள மக்கள் வாக்களித்தார்கள் கோட்டாபய ராஜபக்ச அண்ணாச்சிக்கு. ஏன் அதற்கு முன்னர் இங்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதியான விக்ரமசிங்க அவர்களும் சிறிசேன அவர்களும் முன்னெடுத்த நல்லாட்சி என்ற பெயரிலே பொள்ளாட்சி ஒன்று நடந்தது. பொள்ளாட்சி அப்பொழுது இலங்கையின் பிரதான பொருளாதாரத்தின் இதயமான மத்திய வங்கிக்கு துளையிட்டு மத்திய வங்கியில் பல கோடி பல இருக்கக்கூடிய நிறைவேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாகும். ரணில் விக்ரமசிங்க அதன் பின்னர் நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த நாடு இந்த அளவு பொருளாதார வங்குரோத்து நிலைமை அடைந்ததன் பிரதான சூத்திரதாரியாகவும் பிரதான மைல்கல்லை இட்டவரும் விக்ரமசிங்கவாகும் எனது பெற்றோர்களே. அடுத்து நாம் அனைவருக்கும் தெரியும், அடுத்ததாக நடக்குது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். கிறிஸ்தவ தேவாலயத்திலே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையானின் கும்பலை பயன்படுத்தி சில ஊடகங்கள் வாயிலாக செய்திகளும் வந்தன. பயன்படுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு தேவஸ்தானங்களிலே தேவாலயங்களிலே வைத்து கொலை செய்யப்படுகின்றார்கள். இன்னும் சிலர் ஊனமுற்ற நிலையில் இருக்கின்றார்கள். அவ்வாறான நிலைமையில் இந்த 2 சந்தர்ப்பங்களும் கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்கு வழிவகுத்தது. அதாவது எதிரணியில் இருந்த ராஜபக்சக்களின் அணியினர் அடுத்த தேர்தலில் கோட்டாபயை களமிறக்கி இந்த 2 சம்பவங்களையும் பிரதான கருப்பொருளாக பாவித்தார்கள் எனது பெற்றோர்களே.
அதாவது மத்திய வங்கியின் கொள்ளைக்காரனான ரணிலுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சிங்கக்குட்டி ஒருத்தர் வந்திருக்கார். கோட்டா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க, அவருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடியவர் கோட்டா. அதனால் எல்லாம் போடுங்கடா ஓட்ட கோட்டாவுக்கு என்றதும் எனது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் வாக்களித்தார்கள். அதிலும் செந்தில் அண்ணாச்சி, தொண்டமான் அண்ணாச்சியின் பேச்சை கேட்டு 38,000 தோட்ட தொழிலாளர்களும் மொட்டுக்கு முன் போட்டார்கள் புல்லடியை. ஆனால் 2 வருஷம் சிங்கமாக காட்டினார்கள் கோட்டாவை. 2 வருஷத்துக்கு பிறகு தெரியும், சத்தம் மாறுது. சிங்கத்தின் கர்ஜிப்பு இல்ல, செம்மறியாட்டின் குரல் கேட்குது. நாட்டின் பொருளாதாரம் மேலும் வங்குரோத்தடைந்து மக்கள் வரிசையிலே கேஸ் வரிசை, எண்ணெய் வரிசை, மின்சாரம் இல்லை, மக்களுக்கு வாழ முடியாத சூழல். வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வீதிக்கு இறங்குகின்றார்கள். வீட்டில் தங்கக்கூடிய மக்கள் கோல் பேசிலே தங்கினார்கள். மூட்டை முடிச்சை கட்டுவதற்கு தயாராகுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுத்த பொழுது ராஜபக்சாக்களின் அணியினர் பாய்ந்து சென்றார்கள் சிங்கப்பூருக்கு. கோட்டா அண்ணாச்சியும் ராஜபக்ச மகிந்த, அதாவது திருகோணமலை துறைமுகத்தில் உள்ள கடற்படை முகாமுக்கும் தப்பி செல்லுகின்றார்கள். அப்பொழுதே இந்த நாட்டில் ராஜபக்ச குடும்பத்திற்கும் ராஜபக்ச ஆதரவாளர்களுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டதை உணர்கின்றார்கள் எனது பெற்றோர்களே. ராஜபக்ச குடும்பம் அதனால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் இலங்கையின் சட்டத்தில் எங்கு ஓட்டை இருக்கின்றது என்று தேடி பார்க்கின்றார்கள். ஓட்டை இருந்தது, அந்த ஓட்டையினூடாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதன் பிரதான நபர் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது யானையின் வாளிலே தொங்கி தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு நுழைந்த தற்போதைய விக்ரமசிங்க ராஜபக்ச மட்டுமே இருக்கின்றார். அதாவது ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாவலன் விக்ரமசிங்க, ஒரே ஒரு துணைவன் விக்ரமசிங்க என்பதை உறுதிப்படுத்தி அடுத்த தீர்மானத்தை எடுக்கின்றார்கள். அதாவது அண்ணாச்சி எல்லாம் முடிவு பண்ணிட்டு திரும்ப முடிவு செய்கின்றார்கள். அதாவது பிரதமர் பதவியிலிருந்து அண்ணன் மஹிந்தவை விலகுமாறு பணிக்கின்றார் கோட்டா. சிங்கப்பூரில் இருந்து அண்ணாச்சி விலகிறார், அந்த பதவிக்கு தேர்வாகின்றார் விக்ரமசிங்க. அடுத்து சரி, இந்த நாட்டின் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின்படி ஜனாதிபதி ஒருத்தர் மண்டையை போட்டாலோ அல்லது பதவியை ராஜினாமா செய்தாலோ இல்லாட்டி பாஞ்சு கோட்டா மாதிரி போயிட்டாலோ அந்த பதவிக்கு தேர்வாகும் உரிமை இருக்குது பிரதமருக்கு. அதை பயன்படுத்துகின்றார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ராஜபக்சானி. அதனால் என்ன செய்கின்றார்கள், திரும்ப ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிங்கப்பூரில் இருந்து கடிதம் அனுப்புகின்றார். நான் எனது பதவியை ராஜினாமா செய்கின்றேன். ஓகே, கடிதம் வருது, ராஜினாமா செய்கிறார். அடுத்த ஜனாதிபதி தேர்வு, அதாவது மக்களாணை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம். நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியாது, சட்டத்தில் இடமில்லை. அதனால் என்ன செய்கின்றார்கள், நேரடியாகவே எனது பெற்றோர்களே செல்கின்றார்கள். பாராளுமன்றத்தினூடாக மக்களின் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட அந்த இடத்தினூடாக செல்கின்றார்கள். அதற்கு பிறகு என்ன செய்யறாரு, அண்ணாச்சி பதவி விலகிறாரு. அந்த பதவிக்கு தேர்வு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் மொட்டு அணியினருக்கு ஆதரவு, அதாவது அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி இன்று நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே பாதுகாவலன் விக்ரமசிங்க. அதனால் இந்த தேர்தலில் பாராளுமன்றத்தில் இருக்கும் மொட்டு அணியை சார்ந்தவர்கள் வாக்களிக்கணும் விக்ரமசிங்கவிற்கு. நடக்குது தேர்தல், 3 வேட்பாளர்கள் களம் இறங்கி இருக்கின்றார்கள். ஒருவர் ரணில் விக்ரமசிங்க, மற்றவர் டலசலக பெருமை, இன்னொருவர் அனுரகுமார திசாநாயக்க. அப்பொழுது எனது அன்பார்ந்த பெற்றோர்களே, எல்லா மொட்டு அணியினரும் ஆதரவளிக்கின்றார்கள் விக்ரமசிங்கவிற்கு. அதனால் விக்ரமசிங்க தங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவாக இருந்த அவர் பெயர் விக்ரமசிங்க ராஜபக்சவாக மாற்றம் பெறுகின்றது. இலங்கை பினாமி ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தினூடாக தெரிவு செய்யப்படுகின்றார். முதல் வேலை நாட்டை கட்டியெழுப்புவதல்ல, ராஜபக்ச அணியினரை பாதுகாப்பது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தார், நீதிமன்றத்தின் முன் நிறுத்தினார்.
இன்று 2 வருடத்தின் பின்னர் சொல்றார், நாடு ஒங்கரத்தடைந்திருக்கு, அதற்கு பிரதான காரணம் இவர்கள், அதனால் நான் கட்டி எழுப்பி இருக்கின்றேன். 132 ரூபாய்க்கு கொடுத்த பெட்ரோலை இன்று 340 ரூபாய்க்கு கொடுக்கின்றேன். அது என்னுடைய திறமை. அதனால் எனக்கு இம்முறை மக்களின் நாளை வேண்டும், அதனால் ஓட்டு போடுங்க. நானே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சில கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது சஜித் அண்ணாச்சியோட இருந்த 15 பேர் கலண்ட அண்ணாச்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க. 15 பேர் இணைஞ்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றாங்க, அவருக்கே வாக்களிக்குமாறு. அதனால் தெரியும் நமக்கு, இதற்கு முன்னுக்கு மத்திய வங்கியின் பிரதான கொள்ளைக்காரன் ரணில் என்று வர்ணித்த சாமர சம்பத் தாசநாயக்க இப்ப சொல்றார், அந்த கொள்ளைக்காரனுக்கு ஓட்டு போடுங்கடா இந்த ஜனாதிபதி தேர்தலில் என்று. ஏன் தெரியும், அவர்களின் தெரிவு என்ன நடக்கும் என்று எதிர்வரும் 21ஆம் தேதி நாட்டு மக்களின் தேர்வு தோழர் அனுரகுமார் திசாநாயக்க, இந்த நாட்டில் உழைக்கும் மக்களின் தேர்வு திசை காட்டி, இந்த நாட்டின் ஜனநாயகத்தை விரும்பும் மக்களின் தேர்வு திசை காட்டி இந்த நாட்டின் மறுமலர்ச்சிக்கான அடித்தளமிட போவது தேசிய மக்கள் சக்தியும் அனுரகுமார திசாநாயக்கும் என்று. அதில் கூடுதலாக பாதிக்கப்படுபவர்களில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாமர சம்பத் தசநாயக்கும் ஒருத்தர். அண்ணாச்சி சொல்றார், அன்று கொள்ளைக்காரன் ரணில், இன்று கொள்ளைக்காரனான ரணிலை ஜனாதிபதியாக்க வேண்டுமாம் எனது பெற்றோர்களே. அதனால் மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது. 9வது ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த நாட்டின் மறுமலர்ச்சிக்கான யுகத்தை இட்டு செல்வதா அல்லது இந்த நாட்டை பிற்போக்குத்தனத்திற்கு இட்டு செல்வதா என்பது முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். அதனால் பெருவாரியான மக்கள் இன்று நாடு ரீதியாக அணிதிரண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னாலேயே இதற்கு சமமான அளவு வெளிமடை நகரத்திலே பாரிய கூட்டம் மக்கள் அணிதிரண்டிருக்கின்றார்கள் திசை காட்டியை நோக்கி. உம்ಮಗೆ ಆದರಣೀಯ ಅಮ್ಮಿತಾತೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯ ಎಲ್ಲಮೆನ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ವಿಚಿಯ ಕ್ವೆಡಿದ ಮಾಲಿಮಾವೆ ಜಯಗ್ರಾನಿಯ ಮಾಲಿಮಾವೆ ಜಯಗ್ರಾನಿ ತೀಂದು ವೆಲ ಇವರಾಯ್ ಮಾಲಿಮಾವೆ ಜಯಗ್ರಾನಿ ತೀಂದು ವೆಣಕೊಟ್ಟೆ ಜಯ ನಿಯತ್ತಾಯಿ ಕೀಲಾಯ್ ಮೋಮ ಕೀಯನ ಕೊಟ್ಟೆ ಚಾಮರ ಸಂಬದ್ಧಾನಾಯಕಗೆ ಕಳಿಸಂ ತೆಮನವಾಗಿಲ್ಲ ಅಭಿದನ್ನವ ಏನಿಸಮ್ಗೆ ಆದರಣೀಯ ಅಮ್ಮೆ ಸಾತೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ එළමෙන විසියෙක් වෙනිදා මාලිමා ඉස්සරේ කතරිගාලා මේ රටේ අලුත් දිසාවට ගෙනීමට අදාළ අනුරකුමාර දිසානායක සහෝදරයාට ಭಾರತම කියන එක මගේ පණිවිඩය. ஆமெனது பெற்றோர்களே, எதிர்வரும் 21ஆம் தேதி என்பது இந்த நாட்டின் மறுமலர்ச்சி யுகத்தை முன்னெடுக்கக்கூடிய காலமாகும். எனவே அதன் சின்னம் தேசிய மக்கள் சக்தியின் சின்னமான திசை காட்டியாகும். இந்த நாட்டில் உள்ள மக்களின், சர்வதேச உலக தொழிலாளர்களின் ஒரே தெரிவு, உலக மக்களின் ஒரே தெரிவு, நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் ஒரே தெரிவு தோழர் அனுரகுமார திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் சின்னம் திசை காட்டியுமாகும். எனவே எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தேர்வு செய்வதற்கு பண்டாரவளையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் சக்தியும் பலவும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.